இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன் புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன் நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன் அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன் புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன் நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன் அழகான இதயம் நீ தந்தது அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது அழகான இதயம் நீ தந்தது அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன் புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய
அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 33 வரையிலானவைகள். அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கல்லியாவில் உள்ள பெத்சாயிதா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியதாக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதுதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டே ஒலித்தது. இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது புனித வாரத்தினுடைய முந்தின வாரத்தில் நாம் இருக்கிறோம். பல நோன்புகள், சிலுவை பாதைகள், தியானங்கள், திரு யாத்திரைகள் என்று பல தான தவ இறைவன்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு அழைப்பு, தெளிவோடு பணிந்து தொண்டு செய், இதுதான் உயிர்ப்பு வாழ்வுக்கு வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். நானே உன் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று
இதயத்தனமான ஒரு உடன்படிக்கையை இன்று ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையின் வெளியே தீச்செயல் யாவும் மன்னிக்கப்படுவதாகவும், இனிமேல் இந்த பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆனால் நம்மிலே நாம் தெளிவாக்கப்பட வேண்டும். நான் கடவுளுக்கு நிகரல்ல, நான் பிறருக்கு கடவுளும் அல்ல, வேறு எவரும் எனக்கு கடவுளும் அல்ல என்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இதுதான் நமக்கு கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்வுக்கு நம்ம வழிநடத்தும். அதாவது கீழ்ப்படிதல் என்று சொல்வது கடவுளுடைய பாதையை நாம் வாழ்கிற பொழுது, இயேசுவுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வளர்கின்ற பொழுது, பணி செய்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதால் அந்த வழியிலே தான் இயேசுவை நாம் பின்பற்ற முடியும். இதைத்தான் கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறோம். எல்லோரும் வாழ்வதற்காக நமது வாழ்வை தியாகம் செய்ய சூழலைத்தான் துன்பங்கள் வழி இயேசுவை பின்பற்றுவது. நமது வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாத மனம்தான் தற்கடுப்பு என்று சொல்லுகிறோம். நமக்காக மட்டும் நாம் வாழ்வது உண்மையிலேயே அது சுயநலமான தவக்காலம், சுயநலமான வாழ்வு, சுயநலமான கிறிஸ்தவ வாழ்வு. இயேசு தங்கி இருந்த இடத்தை பார்க்கிறார்கள் சீடர்கள். பிறரை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசுவாகவே வாழ வேண்டும் என்று பல துன்பங்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள். சீடர்கள் அந்திரேயா சீமோனை அழைக்கிறார், பிலிப்பு நத்தனையிலே அழைக்கிறார். இவர்கள் காண விரும்புகிறார்கள் இயேசுவை. அது காண விரும்புகின்ற சூழலிலே முயற்சி எடுக்கிறார்கள். முயற்சி எடுக்கின்ற தருணத்திலே இயேசு சொல்வதற்கு செய்யுமெடுக்கிறார்கள். அது செய்யுமிடத்தில் வழியாக உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த இயேசுக்காகவே நான் வாழ வேண்டும், இயேசுடைய இலக்கு மக்களுக்காக நான் இந்த வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே உறுதி எடுத்துக்கொண்டு தொண்டாற்றுகிறார்கள். இதைத்தான் தெளிவு பணிந்து தொண்டாற்றுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஈகம் செய்வது இறைவனுக்கு தொண்டு செய்தல் என்பதாகும். இந்த கோதுமை அப்படியே இருத்தல் பயனின்றி அழிந்து போகும். உணவாகுகின்ற பொழுது உடனடி பயனை தருகிறது. அது விதைக்கப்பெறுகின்ற பொழுது நிலைத்த பயன்பாட்டையும் கொண்டிருக்கிறது. எனவே தமக்கென்றே வாழ்வோர் நமது வாழ்வை இழந்து விடுவார்கள். இறைவனுக்கு தொண்டு செய்து நிலை வாழ்வை பெறுவோம். அதற்கு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது மத்தியில் அன்புடன் ஒன்றுபடுத்துகிற பணியை நாம் செய்ய வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சாதிய வெறித்தனங்கள், குடும்ப அந்தஸ்து வெறித்தனங்கள், ஒரு இனச்சார்பு, ஒரு வர்க்க சார்பு, இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு மக்கள் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும். இறைவனின் பெயராலே ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இறைவனுடைய முன்னிலையிலே நாம் யாரும் சகோதர சகோதரிகள் என்ற ஒரு நிலையிலே கடவுளை நாம் அப்பா என்று அழைக்கிறோம் என்று சொன்னார். நம்மை அந்த கடவுள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னார். அனைவரையும் ஒன்றுபடுத்துகிற பணியிலே நாம் இறங்க வேண்டும். அதனால் வருகின்ற துன்பங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. பல அமைப்புகளை நாம் ஒழிக்க வேண்டியிருக்கிறது. பல ஜாதிய தன்மைகளை நாம் ஒழிக்க வேண்டியிருக்கிறது. பழைய வர்க்க இன நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த ஒன்றுபடுத்துகின்ற பணியிலே மக்களை பண்படுத்தி அதோடு பாதுகாக்கின்ற பணிகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏதோ ஒன்றுபடுத்தி விட்டு ஓடிவிட முடியாது, அல்லது பண்படுத்தி விட்டு சென்று விட முடியாது. பாதுகாக்கின்ற பணிகளையும் செய்ய வேண்டும். அங்கேதான் பல துன்பங்கள், துயரங்கள், விமர்சனங்கள் நம்மை தேடி வரும். இதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் மூலமாகத்தான் உயிர்ப்புக்கு வழியை தவிர கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடித்தால்தான் விளைச்சலை தருமை ஒழிய, இல்லை என்றால் பயனின்று அழிந்து போவோம். ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகன் இயேசுவினுடைய சிலுவை சாவு எங்களை தெளிவாக்குகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பணிந்து வாழ அழைப்பு விடுக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு தொண்டு புரிந்து நீர் தருகின்ற உயிர்ப்பு வாழ்வுக்கு எங்களை நாங்கள் சான்று பகர தேவையான உறுதிப்பாடுகளை எங்கள் மத்தியிலே உள்ளங்களிலே ஏற்படுத்தும். உம்முடைய திருமகன் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை பார்க்க எங்களுக்கு ஆசைகளை தூண்டும். அந்த இயேசுவிடத்திலே எல்லோரையும் கொண்டு சேர்ப்பதற்கான சூழலிலே நாங்கள் துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு தாரும். அன்புடன் ஒன்றுபடுத்துகிற, பண்படுத்துகிற, பாதுகாக்கின்றபடி செய்கின்ற பொழுது எல்லோரும் வாழ்வதற்காக எங்களை நாங்கள் தியாகம் செய்யவும், தற்கடப்பு நிலையிலே எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை, ஆசீர்வாதங்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆமேன்.
சொட்ட கைகால் பலம் இழக்க இயேசு நான் உனக்காகினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. உன் கண்ணீர் கவலை வேளையில் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நலமான உறவுகள் நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. என்னை விட்டு யாரிடம் செல்வாய், நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. மாண்புயரிவருள் அடையாளத்தை
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செல்வோம் நற்செய்தி தூதர்களாய், ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய். ஒளிர்வோம் எங்கும் ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம்.
நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கு மொழிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கு மொழிவோம், நற்செய்தி தீபங்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.